இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க புதுசா ஒண்ணுமே பண்ணல. நாங்க கொண்டு வந்ததான் பட்டிட்டிங்க பார்த்து பேரை மாத்தி இவங்க அப்படியே செயல் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்க ஒண்ணுமே புதுசா பண்ணல அப்படிங்கிற மாதிரி இங்க ஒருத்தர் பேசியிருக்காரு. திமுக முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் அவர்தான். என்னன்னா செய்தியாளர் சந்திப்புல கேட்குறாங்க, ஏங்க இந்த தாவேக்காவோட 100 நாள் ஆட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னத்தப்பா பார்க்கறது சொல்லுங்க, நாங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்து வச்சுருந்தோமோ அதையெல்லாம் பேரை மட்டும் அப்படியே மாற்றி இவங்க இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, இவங்க இந்த தேர்தல் வாக்குறுதின்னு நிறைய கொடுத்தாங்க. அதில் ஒரு விஷயம் செயல்படுத்தியிருப்பாங்க சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்களேன். ஒன்றுமே பண்ணலை. அப்புறம் என்ன அது 100 நாள் ஆச்சு 200 நாள் ஆச்சு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு துரைமுருகன் அவர்கள். நான் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்னுடைய 50-60 ஆண்டுகள் அரசியல் வாழ்வில் 100 நாட்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட எதையும் இந்த ஆட்சி செய்ததாக இல்லை. இருக்கிற பெயர்களை மாற்றுகிறார்கள், நாங்கள் செய்த திட்டங்களை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு புதியதாக எதையுமே அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னார்களே, நாங்கள் எல்லா யூனிவர்சிட்டி எல்லா பெண்களுக்குமே 2500 ரூபா கொடுப்போம், அதுக்கப்புறம் நாங்கள் பாதி சிலிண்டர் கொடுப்போம், இது மாதிரி சொன்னாங்கல்ல. அதை ஏதாவது ஒன்று வந்துருக்கணும் 100 நாளில். 100 நாளே வரலன்னா எப்போ இருக்கும் தெரியல.